அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் ட்ரிப்ளிகேன் சாப்டர் 42வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹியூமர் கிளப் சேகர் அவரோட தொண்டு பிரமாதமான நடந்துட்டுருக்குது. இந்த சேகர் அவர்களுக்கு கார்த்திக் ஃபைனான்ஸில் வந்து பெஸ்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசர் அவார்டு கொடுத்துருக்கோம். ஹியூமர் கிளப் அண்ட் கம்ப்ளீட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையுமே இன்னைக்கு தேதிக்கு ஐ எம் எக்ஸ்டெண்டிங் கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் தம். தேங்க்யூ வெரி மச். பர்டிகுலர்லி மிஸ்டர் ஹியூமர் கிளப் சேகர் செக்ரட்டரி. தேங்க்யூ. வணக்கம். நம்முடைய ஹியூமர் கிளப்பினுடைய 42வது ஆண்டு விழாவில் பேசுவதற்காக நான் வருகின்றேன். நம்முடைய மன்றத்தை வாழ்த்துவதற்காகவும் என்னை வாழ்த்துவதற்காகவும் என்னுடைய இனிய நண்பர் வணக்கத்துக்குரிய ஆண்பாவம் பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரையும் நான் வரவேற்கிறேன். திடீர்னு ஜாக்பாட் அடிக்கல, அந்த மாதிரி தான் நல்லவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு சந்தோஷங்கள் நல்ல வாய்ப்பு இப்படி வரும். சார் கூட வந்ததால் ஒரு மைக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த நல்ல விழாவில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு. உள்ளே போய் நகைச்சுவை நீங்கள் எப்படி அதை ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்க போகிறீங்களோ அதே மாதிரி நானும் ஆசைப்பட்றேன். எவ்வளோ தான் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம், அது வீட்டில் தான் பார்ப்போம். ஆனால் கிரவுண்ட்லேருந்து பார்க்குற அந்த கிக்கு வராது. இன்றைக்கி கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு காசி மாதிரி, நகைச்சுவையாளர்களுக்கு எப்படி இந்துக்களுக்கு காசி புண்ணிய ஸ்தலமோ அதுபோல் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் என்பது நகைச்சுவையாளர்களுக்கு புண்ணிய ஸ்தலம். அதனுடைய 42வது ஆண்டு விழா இன்றைக்கு நடக்கிறது. திரளாக மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு தோறும் இங்கு வந்து இதில் கலந்து கொள்வதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஒருவேளை நான் நீண்ட காலம் வாழ்வதற்கு கூட அது ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே எல்லாரும் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்வதற்கு இந்த நகைச்சுவை தேவைப்படுகிறது. அந்த நகைச்சுவையை வழங்கக்கூடிய திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்துக்கு எங்களுடைய அருமையான நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். 42வது ஆண்டு விழாவுக்கு வந்திருப்பதில் பெருமை அடைகின்றோம். ட்ரிப்ளிகேன் ஹியூமர் கிளப்பில் வந்து நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். பகுதி சார்ந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய ஆண்டு விழாவிலே பங்கேற்பதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். இந்த ஆண்டு விழா மூலமாக ஓராண்டு காலத்திற்கு அடுத்த ஆண்டு விழா வருகிற வரையில் வருகிற சுவைஞர்களெல்லாம் நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் இங்கே நடைபெற இருக்கிறது. மற்றவர்களையெல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை தன் கையில் எடுத்துக்கொண்டு தலைவர், செயலாளர், பொருளாளர், குறிப்பாக சேகரன் அவர்கள் இவர்களெல்லாம் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இது மேலும் மேலும் வளர்க என்று நான் வாழ்த்துகிறேன். ஹியூமர் கிளப் வருஷம் எங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிறைவு ஏதாவது நடக்கல, பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி அதுமாரி இந்த ஹியூமர் கிளப்போட செலிப்ரேஷன் எவ்ரி இயர் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். என்ன க்ரௌடு, என்ன அழகாக நடத்துவார் சேகர். அதனால் எல்லாத்தையும் விட்டாலும் விடுவேன். இந்த ஹியூமர் கிளப் ஃபங்க்ஷன் மட்டும் என்னால் விட முடியாது. அதனால் மத்தியானம் தூக்கத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நேரம் இங்கே வந்திருக்கேன். இங்கே நான் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நான் ஹியூமர் கிளப்பில் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்றது ரொம்ப ஸ்பெஷல். வருஷம் க்ளீனாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆடிட்டோரியம் எப்பவும் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களுடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நான் எவ்ரி இயர் வரேன் இந்த ஷோவுக்கு. ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. இது உண்மையிலே இதே மாதிரி ஷோவை எல்லோரும் அட்டன் பண்ணணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணும், அது வரமாட்டேங்கிறாங்க. நம்ம ஜெனரேஷன் பீப்புளே வராங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது பரவணும். இதுதான் என்னுடைய விருப்பம். சேகருக்கு ரொம்ப நன்றி. எவ்ரி இயர் அதை நடத்துகிறாரு. இதை ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. லைஃப் கிளப் மெம்பர் ஹியூமர் கிளப்பில். ஸோ நான் வாஸ் அப்ராட். அப்புறம் சேகரன் ஃபோன் பண்ணி, சார் 20ஆம் தேதி கட்டாயம் வந்துடுறேன் சார், நான் வந்துடுறேன்னு ஃப்ளைட் முடிச்சு ஓடி வந்துட்டேன். நான் ஐ நெவர் மிஸ் திஸ் அக்கேஷன் பிகாஸ் திஸ் ஒன் அக்கேஷன் ஃபார் ஹோல் இயர்ஸ் we are not able to see all the meeting. This will compensate with that. ஹியூமர் கிளப்போட 42nd ஆனிவர்சரிக்கு இங்கே நிறையா ஸ்பீச்சஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம், என் பேர் சுபத்ரா. நான் 14 வருஷமாக இதில் மெம்பராக இருக்கேன் ஹியூமர் கிளப்பில். ரொம்ப நல்லா நடக்கிறது. நிறைய ஒவ்வொரு வருஷமும் ஒரு இராணுவ வீரன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய ஜோக் செஷன் நடக்கிறது. வெரைட்டிஸ் நிறைய கூப்பிட்றாங்க. கெஸ்ட்டு நிறைய பேர் கூப்பிட்டு ரொம்ப நல்லா நடக்கிறது. நம்ம 60ஆம் கல்யாணம் நடத்தி வச்சோம், எல்லாருக்கும் 80 நடத்தி வச்சோம். ஸோ இது எப்போவும் சூப்பராக போயின்னு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும்னு வாழ்த்துக்கள் கூறுகிறேன்.
இது 42வது ஹியூமர் கிளப்பில் வந்து நாங்கள் பங்கேற்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் வருஷம் வருவோம், மேக்ஸிமம் வந்துடுவோம். அண்ட் திஸ் டைம் ஆல்சோ நாங்கள் எங்களால் வர முடியறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 4 மணி நேரம் எங்களுக்கு எப்படி போகிறதுனே தெரியாது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருமே இங்கே வந்து போயிட்டு போனால் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இந்த 42வது ஹியூமர் கிளப்பினுடைய ஆனிவர்சரிக்கு வந்து சிறப்பிக்க உள்ளோம். மற்றபடி இந்த ஹியூமர் கிளப்பு பல ஆண்டுகள் சிறப்பான பல தொண்டுகளை செய்து, குறிப்பாக இன்று இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். பல வகையில் நமக்கு சேவை செய்கிறார்கள். ஆகவே இது ஹியூமர் கிளப் மூலமாக செல்லக்கூடியது அவர்களுக்கு புண்ணியம், மற்றவர்களுக்கு புண்ணியம். ஆகவே மிக சிறப்பான இந்த செயலை நாங்கள் பாராட்டுகிறோம். மிக இந்த மூவரும் செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பான ஒன்று, நல்லபடியாக உள்ளது. ஆகவே இதை வாழ்த்துகிறோம், மனதார பாராட்டுகிறோம். 42வது ஆண்டு விழாவில் கலந்துக்கல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருக்கோம். இப்போ திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் 42வது இதுக்கு. எல்லாரையும் பார்த்து விஷயத்தில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ 2014 நான் வந்து ஹியூமர் கிளப் மெம்பராக இருக்கேன். இந்த 42வது ஆனுவல் டேக்கு நான் வந்திருக்கேன். ஹியூமர் கிளப் வந்து தே ஆர் டூயிங் வெரி குட் சர்வீஸ், நாட் ஓன்லி ஹியூமர் பட் ஆல்சோ டூயிங் சம் சேரிட்டி. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். தேங்க்யூ. நாங்கள் வியாசர்பாடி கிருஷ்ணமூர்த்தி நகரில் இருக்கோம். நாங்கள் 20 இயர்ஸ் மேலே மெம்பராக இருக்கோம். 42 இயர்ஸ் ஆனுவல் ப்ரோக்ராமுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேருமே மயிலாப்பூர்லேருந்து தான் வரோம், சாலை ஸ்ட்ரீட்லேருந்து. ஒரு 3 இயர்ஸாக இதுக்கு மெம்பராக இருக்கோம். பட் ரொம்ப வருஷமாக அந்த ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கலந்துட்டுருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மூலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஹலோ, மயிலாப்பூர் நாங்கள் சாலை தெருலேருந்து வர்றோம். நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக தான் இதில் மெம்பராக இருக்கிறோம். அடிக்கடி வர்றோம், நல்லா இருக்குது, ப்ரோக்ராம்லாம் நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம். ஆனால் இந்த ஹியூமர் கிளப்புக்கு ஒரு 15 வருஷமாக வந்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஆனிவர்சரி ப்ரோக்ராம் இருக்கே, சூப்பராக இருக்குது. அது ஒரு 4 hours நான்ஸ்டாப் லாஃப் தான், ஹியூமர் ரொம்ப பிரமாதம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இந்த ஆனிவர்சரி வந்து கலந்துட்டு போவோம். ஒரு பெரிய குடும்பமாக வந்து கலந்துட்டு போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹியூமர் கிளப் ரொம்ப சிறப்பாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுடைய ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹியூமர் கிளப் டு டூ மோர் அண்ட் மோர் அண்ட் மேக் எவ்ரிபடி லாஃப். தேங்க்யூ. நிஜமாகவே வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நான் திருவல்லிக்கேணியில் இருந்தாலும் இத்தனை வருஷமாக இங்கே வந்து மெம்பராக சேர்க்காமல் இருந்துட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டேன். கடந்த ஒரு 3 மாதமாக தான் நான் இங்கே வந்துட்டுருக்கேன். ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க, பிரமாதமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 42வது நிறைவு விழா. இது நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து சிறப்பிக்க போகிறாங்க. விழா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. நான் 2006லேருந்து மெம்பராக இருக்கேன். இங்கே ரொம்ப நல்லா நடக்கிறது, பெரிய இதெல்லாம் பண்ணுறாங்க நல்லா இவங்க. நான் 42வது வருஷமாக இது பார்க்கணுங்கிறதுக்காக நான் பெரும்பாக்கத்துலேருந்து ஓடி வந்திருக்கேன் இங்கே பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பிள்ளைலாம் லைஃப் மெம்பராக இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து நல்லா அனுபவிக்கணும். நானும் சந்தோஷப்படுறேன். இவங்க நடக்கிறதுல நாங்கள் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. நான் 20 வருஷமாக லைஃப் மெம்பராக இருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் விடாமல் அட்டன் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூனிக், இவங்க ப்ரோக்ராமெல்லாம் யூனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுக்குறா. தே ஆர் ஹெல்பிங் தி புவர் பீப்புள் அண்ட் தென் டிஃபென்ஸ் பீப்புளெலாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. அவங்களுடைய நல்ல காரியம் நடக்கிறதுனால, ரொம்ப டீசெண்டாக நடத்தின்னு இருக்கிறதுனால எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா. இங்கே தான் இவ்வளோ வருஷமாக மெம்பராக இருக்கோம். ஸோ இவங்க இந்த நகைச்சுவைக்காகவே தான் நாங்கள் இங்கே மெயினாக வருது. சேகர் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் சிறப்பாக சிரிக்க பேசுவார். அதை ரசிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வரோம். என்னோடய பேர் சுகந்தா. நான் ஹியூமர் கிளப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸும், எல்லா ஆனிவர்சரி இதுவும், ட்ராமா, இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஹியூமர் கிளப்பில் லைஃப் மெம்பர் நான். வருஷம் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக கொண்டாடுபவர்கள் சேகரன், கண்ணன், அவங்களாம் வந்து அவ்வளோ அழகாக கொண்டாடிட்டுருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து போய் சினிமா டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இது. இந்த ஹியூமர் கிளப்புக்கு உள்ளே வரவங்க க்யூவில் நின்று உள்ளே வரவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து கூப்பிடாத கூட்டம்னு சொல்லலாம்.
தானாக வந்த கூட்டம் என்று சொல்லலாம். ஸோ அழகாக வந்து அருமையாக வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஹியூமர் கிளப்புக்கு வரவங்களுக்குலாம் டியூமர் கூட போயிடும். ஹியூமரில் டியூமர் கூட போயிடும். அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஜோக் அடிக்கிறதும் ஒரு 2 மணி நேரம் சிரிச்சிட்டு போகிற வாழ்க்கையில் வந்து சிரிப்புங்கிறது எல்லாருக்குமே போயிடுது. அட்லீஸ்ட் இந்த 2 மணி நேரத்தில் எல்லாருமே வந்து நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணுங்கிறதுக்காக. தாம்பரத்துலேருந்து வந்திருக்கிறேன், போன வருஷமும் வந்திருக்கிறேன். இந்த வருஷம் 42வது சிறப்பு விழானால இவங்களை பார்த்து பேசுறதுக்கோசரம் வந்திருக்கிறாங்க, பேச்சு கேட்குறதுல ரொம்ப நன்றிங்க. நான் செல்வி, பெங்களூர் ரெசிடெண்ட்டு, இங்கே கிண்டியில் இருக்கிறேன். இங்கே மெயின் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்க, நம்ம ஒரு டிவியில் பார்த்துருக்குறோம், டைரெக்டாக பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து இங்கே ஹியூமர் கிளப் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பலராமன் சார், கனரா பேங்க் பலராமன் சார். அது அவர் மூலயமா நானும் கனரா பேங்க்கில் தான் ரிட்டையர் ஆகி ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆனோம். ஸோ நாங்களாம் ஒரு ஃபேமிலியாக இங்கே வந்திருப்போம் எப்போவுமே. இப்போ இந்த கூட்டத்துக்கு கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க, கனரா பேங்க் ஸ்டாஃப் எல்லாமே வந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். 42வது ஆண்டு விழா இது. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம். எங்களை மறந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சிரித்து என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேன்மேலும் இது நிறைய வருஷங்கள் வாழணும், நிறைய பேரை சந்தோஷப்படுத்தணும். இன்றைக்கி 42வது ஆண்டு விழா ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் சர்வதேச நகைச்சுவையாளர் சங்கத்தினுடைய ஆண்டு விழா 42வது ஆண்டு விழா. ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருடைய பேச்சுகளையும் கேட்டு ரசித்து சுவை பெற அனுபவிக்க வந்திருக்கிறோம். நன்றி. எல்லாரும் இந்த குழுவில் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் விருதம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பேர் வந்து நாச்சியப்பன். இந்த மாதிரி 42 ஆனிவர்சரிக்காக நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நடத்துறதில்லை. இந்த மாதிரி எல்லோரும் மந்த்லி 1 டைம் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ளிகேண்ட் சாப்டர் இதோடைய 42வது ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. 2019 நாங்கள் ஆயுட்கால உறுப்பினர் லைஃப் மெம்பராக இருக்கோம். ஆக்சுவலாக நான் ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனேன். எங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் சேகரன் சார் வந்து ஒரு ப்ரீஃப் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். மற்ற மாதாந்திர நிகழ்ச்சிகளில் எங்களால் கலந்துக்க முடியுமோ முடியலையோ எப்படியும் இந்த வருடம் ஆண்டு விழாவுக்கு எப்படியும் வந்துடுவோம். ஏன்னா மாதாந்திர நிகழ்ச்சி வந்து அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிற மீன்ஸுக்கு அதான் செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு எந்த நிகழ்ச்சி முடியுமோ அதில் கலந்துக்குவோம். வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் போல் நம்மளுடைய கவலைகளை மறந்து சிரித்து மகிழ்ந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் இந்த 42வது ஆண்டு விழா கொண்டாடும் இந்த ஹியூமர் கிளப் மேன்மேலும் வளர்ந்து ஆலமரம் போல் தலைத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் மிகவும் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 42வது ஹியூமர் கிளப் நடக்குது. அதை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கோம். பெரிய பெரிய ஆளுங்களாம் பேசுகிறாங்க. அப்புறம் நாசர் சார் வராரு, அவார்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். ரெகுலராக வருவேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தான் இன்றைக்கி 42வது வருஷம். நாங்கள் ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வருவாங்க, இனிமேல் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இளைஞர்களும் பங்கு பெற்றால் நல்லாயிருக்குன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும். நான் இதை பார்த்தாக்கா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹியூமர் கிளப்புன்னா சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் வரணுன்ட்டு. அப்படி கிடையாது. இங்கே நிறைய பேர் இளைஞர்கள்லாம் அந்த ஒர்க் பண்ணுறதுலலாம் இருக்காங்க. ஆனால் இதில் எங்களை மாதிரி ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து இருக்கணுன்ட்டு சிரிக்க வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. நிறையா இராணுவ வீரர்களுக்கு செய்கிறாங்க, ஏழைகளுக்கு செய்கிறாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சேகரன் சார், கண்ணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னாக்கா நம்ம வந்து நாங்கள் சமையல் அறையில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு தெரியும். அடுத்த வேலை சமைக்கிறதுனா வேலையே பிளான் பண்ணோம். அது மாதிரி ஒரு மாதமும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஹியூமர்ஸ் கிளப்பை எடுத்து நடத்துகிற அந்த 3 பேரும், கண்ணன் சார், இந்த சேகரன் சார், எல்லாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கிது எங்களுக்கு. அதனால் மனசார எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதையே நல்லபடியாக நடத்தணுன்றது தான் எங்களோட ஆசை. 3வது ஆண்டு விழாவுக்கும் நான் கொண்டாடணுன்னு நாங்கள் வாழ்த்துறோம். நாங்கள் சீனியர் சிட்டிசன், அதனால் அடுத்த தலைமுறையும் வந்து 100வது ஆண்டு விழாலாம் கொண்டாடணுன்னு வாழ்த்துறோம். நாங்கள் இப்போ ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தை எப்படி நம்ம பேணி காக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சபையில் வந்து கூடி எல்லாரையும் சிரிக்க வச்சு மகிழ்கிற இடத்துல வந்து சந்திக்கும்போது பெரிய
உடம்புக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். இது வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மாத்திரை மருந்தெல்லாம் கம்மியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிரிச்சிட்டே ஹாப்பியாக இருந்தோம்னா நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், அடுத்தவங்களையும் ஹாப்பியாக வைக்கணும். அதுதான் நம்ம பாலிசி. எப்பயுமே நம்ம சிரிச்சிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் சிரிக்கலாம். அவ்வளோ சும்மா வீட்டில் சிரித்தா பைத்தியம்னுவாங்க. அதனால் அப்போல்லாம் இந்த மாதிரி வந்து கேட்டு சிரிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கும், அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக வைக்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ஹியூமர் கிளப் ரொம்ப வருஷமாக நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. அவங்களுடைய அந்த முறை எல்லாமே ஒரு குறை இல்லாமல் எல்லாம் நீட்டாக பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். டைம் கீப்பப் பண்ணுவாங்க. கரெக்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மாதம் இதில் செகண்ட் சண்டே வரும் இல்லையா, அப்பயும் எப்பயுமே ஷார்ப்பு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. டிலேவே பண்ண மாட்டாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் ஏழையாக வந்துடுவோம். இப்போ கூட 4 மணின்னா அது சீக்கிரம் வந்துட்டோம். தேங்க்யூ. காளிமார் கூட நிர்வாக இயக்குனர் ரமேஷ். இந்த ஆண்டு எங்கள் கம்பெனி சார்பாகவும் இந்த ஹியூமர் கிளப்போட 42வது ஆண்டு விழாவுக்கு நாங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். இன்றைக்கி மனிதன் மறந்த விஷயம் வந்து சிரிக்கிறதுக்கு. இன்றைக்கி சிரிக்கிறதுக்குன்னே ஒரு கிளப்பை உருவாக்கி நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டிஸ் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு ஹியூமர் கிளப்புக்கு நாங்களும் ஒரு டோனராக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி, வணக்கம். நான் நிறைய நாள் இங்கே வந்துட்டுருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குது. இந்த சேகரன் சாருக்கும் இது பண்ணுறேன். எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம். அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வாரத்தில் 2 நாள் கிடைக்கும். அது இன்றைக்கி அந்த எப்பப்பா மாதம் இந்த இதுக்கு வந்துடுவேன். நல்லாயிருக்கும். அந்த 3 மணி நேரம் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அப்போ நிறைய விதவிதமான அந்த பேச்சாளர்கள்லாம் நிறைய எல்லாம் அழைச்சின்னு வந்து பேச வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய என்னென்னு சொல்ல தெரில. இந்த பட்டிமன்றம் வந்தது ஒரு தடவை. அப்புறம் வந்து இந்த இவங்களுக்கு இராணுவம் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த கீழ்த்தரம் சொல்லக்கூடாது, இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துக்கு வேண்டிய மளிகை சாமான்லாம் கொடுக்குறாங்க. அதுமாரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரம். இன்னும் அவர் சேகரன் சார் மற்றவங்க எல்லாருமே நல்லபடியாக தீர்காயசாக நல்லா இருக்கணும். அதான் எல்லோரும் நல்லா இருக்கணும். என் பேர் நாராயணன். ஹியூமர் கிளப்பில் நான் ரொம்ப நாளாக மெம்பராக இருக்காங்க. ஸோ பக்கத்தில் இவங்க தான் சேகரனுடைய ஒய்ஃபு விஜயா சேகரன். ஸோ நாங்களாம் ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸு. இதில் நான் மெம்பர் ஆகிறதுக்கு போல் ஒரு குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ என்ன மாதிரி ரேவதி சங்கரன் அவங்கெல்லாம் ரெகுலராக வர்றவங்களாம் இங்கே இருக்காங்க. முக்கால்வாசி அவங்க சொன்ன மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசனுக்கெலாம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம், இந்த ஹாஸ்யம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்களா. தேங்க்யூ. ஸோ 15 இயர்ஸ் மெம்பர்ஷிப். நான் நிறைய தடவை வந்து இங்கே நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இங்கே பலதரப்பட்ட மக்கள் வராங்க, பலதரப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெறுறவங்களும் வராங்க. இது வந்து ஒரு சிரிப்பு நிகழ்ச்சியோட ஒரு ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பேரின்ப நிகழ்ச்சி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை முன்னின்று நடத்துகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேகரனுக்கும் அவருடைய சன் மிஸ்டர் ஸ்ரீராம் எல்லோரும் எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 25 வருஷத்துக்கு மேலே நான் லைஃப் மெம்பராக இருக்கேன். நடிகத்தில் சிவாஜி கணேசன் பற்றி பேசுகிறதோ, இல்லை வள்ளல் எம்ஜிஆரை பற்றி விஜயகாந்த் பற்றி பேசுகிறதோ, காமெடி நாகேஷ் பற்றி பேசுகிறதோ எந்த அளவுக்கு இருக்கும் முக்கியத்துவம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹியூமர் கிளப் இருக்குது. இராணுவ வீரர்கள் நம்ம மறந்தாலும் ஹியூமர் கிளப் மறக்கிறது கிடையாது. விதவிதமான ப்ரோக்ராம் போடுறாங்க. சேகரன் சார் ஆகட்டும், அவரோட ஒய்ஃப் விஜயா சேகரன் ஆகட்டும், பையன் ஸ்ரீராம் ஆகட்டும், கண்ணன் சார் ஆகட்டும், எல்லாம் பயங்கரமாக ஒரு மாதமும் ஒரு ப்ரோக்ராம் போட்டு சிரிக்க வைக்கிறாங்க. சொல்லக்கூட மரணம் அடைந்தவங்களோட சிரிக்க வைக்கக்கூடிய ஒரே இடம் ஹியூமர் கிளப்பு தான். இவங்க மந்த்லி ப்ரோக்ராம் இங்கே பண்ணுறதை தவிர ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா பேஷண்ட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம்லாம் செம்மையாக கொடுக்குறாங்க. அவங்க மேலும் மேலும் வளரணும், உயரணுங்கிறத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கடந்த ஒரு 15 வருடமாக இந்த விழாவுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். முடிந்த வரைக்கும் மாதாந்திர ப்ரோக்ராமும் வந்துட்டுருக்கேன். ஹியூமர் கிளப் வந்து நகைச்சுவையாகவும் இருக்குது, உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் தருது, மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறாங்க. அதோடு சேர்ந்து நல்ல விஷயங்களும் பண்ணிட்டுருக்காங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுலேருந்து எல்லாமும் பண்ணிட்டுருக்காங்க. மேன்மேலும் இந்த ஹியூமர் கிளப் வளர எனது வாழ்த்துக்கள். ரொட்டேரியன் பாலச்சந்திரன் ஆண்டரி மெம்பர். சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாம் ஸ்டேஜெல்லாம் நாங்கள் தான். இவாளோட கம்பெனி தான் மெயின் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இவா தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டும் ரொம்ப வருஷமாக
இந்த அசோசியேஷனில் ஆரம்பத்துலேருந்தே மெம்பர். ஆரம்பத்துலேயே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக சேகர் சார் எங்களை வந்து ஆனுவல் ப்ரோக்ராமுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாரு. ஐ எம் a life member. Segar sir the great is organizing a beautiful program. Every year we used to come here and enjoy the program. Thank you. வணக்கம். ஹியூமர் கிளப்போட 42வது ஆண்டுக்கான விழாவுக்கு வந்திருக்கேன். சிரித்து வயிறு புண்ணாக போதோ இல்லை மனசு சந்தோஷப்படுவதோ குறையொன்றும் இல்லை. இன்பமே எந்நாளும். எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதே இந்த அமைப்பின் நோக்கம். இத்தகைய அமைப்பு ஒரு விழாவில் பங்கெடுப்பதே பேரின்பமாக கருதுகிறேன். இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி வணங்குகிறேன், வரவேற்கிறேன். மகிழ்ந்திருக்கலாம், இணைந்திருக்கலாம், சந்திக்கலாம், சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அதாவது நாக்குக்கு ஒரு பேர் உண்டு, சுவையிலும் சொல்லிலும் அளவு முறை காத்து விழிப்பு நிலையோடு எங்கிட்டணும். சுவைனா அறுசுவை. இந்த நகைச்சுவைக்கு விழிப்பு நிலை தேவையில்லை, எல்லாத்தையும் கேட்டு அனுபவிக்கலாம். அந்த அளவு ஒவ்வொருத்தரும் சிறப்பாக சொன்னாங்க. ராமச்சந்திரன் ஐயா பேசுறது வேறு மாதிரி, அதே மாதிரி புலவர் ராமலிங்கம் பேசுகிறதும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் பேசுகிறாங்க. எல்லாமே ரசித்து சிரித்து இதில் எல்லாருமே முதியோர் தான் வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த சிரிப்பை எந்த அளவுக்கு உள்வாங்கி நாம் ரசித்து பண்ணுறோமோ நம்மளுடைய ஹார்மோன்ஸ் மெயின் வந்து செரோட்டோனின்லாம் நல்லா சுரக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே இளமையாக இருக்கலாம். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். இது சும்மா கடனேன்னு இருக்கலாமல் ரொம்ப அருமையாக அவங்க ஆத்மார்த்தமாக சொன்னாங்க. இது மிகவும் சிறப்பு. இந்த நகைச்சுவை உணர்வு வந்து இப்போ வருங்கால யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை. எந்த நேரம் ஃபோன் பார்த்துட்டுருக்காங்க, ஃபோன் கேட்குறது நேரடியாக இப்போ சந்தித்து இப்போ கேட்டு அதை அனுபவப்பட்டால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க, யாருமே சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒன்றுமே வி ஹேவ் டு அப்ளை இன் அவர் லைஃப், டே டு டே லைஃப் வி ஹேவ் டு அப்ளை. வாழ்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம். நாங்கள் இந்த ஹியூமர் கிளப்பில் லாஸ்ட் 10 இயர்ஸ் மெம்பராக இருக்கோம். மாதம் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 5வது இது ஆனுவல் விழா இன்றைக்கி வந்திருந்தோம். இன்றைக்கி நல்ல கூட்டம், நல்ல ப்ரோக்ராம் நல்லா நடந்தது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா முதல்ல டாக்டர் ஞானசம்பந்தம் நல்லா ஆரம்பித்து வச்சார். கொஞ்சம் நிறைய பேசினாலுமே நிறைய மெசேஜோடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ராமச்சந்திரன் கேட்கவே வேண்டாம், அவர் வருஷம் பேசுவார், நல்லா தான் பேசுவார். அண்டு அப்புறம் நல்லா ஆக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து நல்லா அவார்டு பண்ணுறாங்க. தென்கட்சி சுவாமிநாதன் அவார்டு இப்போ 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர இராணுவ வீரர்களுக்கு வருஷம் கொடுக்குற மாதிரி இந்த வருஷம் 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது நல்ல செயலாகும். ஹியூமர் கிளப்பில் நாங்கள் மெம்பராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றிங்க. அதாங்க இந்த கடந்த 15 வருஷமாக அந்த ஆனுவல் மீட்டிங் வரோம். ஒவ்வொரு முறையும் சிறப்பாக இருக்குது, மேன்மேலும் சிறப்பாக தான் இருக்குது. நல்ல மெருகூட்டி நல்ல பேச்சாளர்கள்லாம் வர்றாங்க. இல்லை நல்ல சிறப்பாக இருக்குது, மேல்மேலும் நல்ல சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹியூமர் கிளப்போட நகைச்சுவை பட்டிமன்றத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ புலவர் ராமலிங்கம் ஐயாவை நேரில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸில் தான் அவரை பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்லை. அதே மாதிரி பாரதி கிருஷ்ணகுமார் சாரோட ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கிறேன், அவரோட நெருங்கியும் பழகியிருக்கிறேன். ஸோ இந்த விசிட் வந்து அவரை கை கொடுத்து பழக்க முடியல, பரவாயில்ல, நல்லா பேசின்னு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக அருமையாக போயின்ட்டுருக்கு. வி ஆர் வெரி ஹாப்பி டு அட்டெண்டட் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ வெரி மச். இந்த ஹியூமர் கிளப் வந்து அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய முயற்சி எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும். முயற்சி இருந்தால் நிச்சயமாக முன்னேறலாங்கிறதுக்கு இந்த 42 வருஷத்துக்கு 42வது முறையாக இந்த செலிப்ரேஷன்ஸ் நடக்கிறது. இதில் ஒவ்வொரு தடவையும் திரு ஞானசம்பந்தம் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்குறதுக்கெல்லாம் அது ஒரு அளவுகோலாகவே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாம் அவரை ரொம்ப நேச்சுரலாகவே சொல்லுவார். சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை, சொல்லும்போதே சிரிப்பு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிஸ்டர் புலவர் ராமலிங்கம் சாரு, அவர் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அசட்டுன்னு தான் சொல்லணும். இந்த விழாவில் நாங்கள் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். ரொம்ப பீஸ்ஃபுல் ரிலாக்ஸேஷன். இது ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவித்தா தான் அதனுடைய பெருமை தெரியும். வெறும் வார்த்தையால் இதை வந்து வர்ணிக்க முடியாது. அனுபவம் தான் சிறந்த படிப்பணியாக இதை உணர்றேன். நானும் என் மனைவியும் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கோம். 42வது ஆண்டு இந்த நிகழ்ச்சிக்காக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் வந்திருக்கோம்.
மெயின் காரணம் வந்து இங்கே வந்திருக்கிற பேச்சாளர்கள். இவரோட பேச்செல்லாம் கேட்டு தான் நானும் இப்போலாம் ஜோக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இதே ஃபேஸ்புக்கில் ஹியூமர் கிளப் ஃபேஸ்புக்கில் 600 ஜோக் எழுதியிருக்கேன். காரணம் வந்து இந்த மாதிரியான பேச்சாளர்களுடைய ஊக்குவிப்பு, அதே நேரத்தில் இந்த பேச்சு. நன்றி, வணக்கம். நாங்கள் எல்லாம் 3 பேரும் வந்து குன்றத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நான் 3 பேர் இங்கே வந்து நாங்கள் 2:30 மணிக்கே வந்தோம். இங்கே பேசி நாங்கள் 3 பேர் எல்லோரும் பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது 42வது ஆண்டு விழான்னு இங்கே நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்தோம். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. எங்கள் கவலையெல்லாம் மறந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு வருஷமும் இது மாதிரி நல்லா நடக்கணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எல்லாம். இந்த ஹியூமர் கிளப்பில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் மெம்பராக இருக்கேன். லைஃப் மெம்பர் தான். ரெகுலராக நாங்கள் வந்து சண்டேஸில் எம்ஐஃபேஸில் நடக்குது இல்லையா, அங்கே எல்லா ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணுறோம். இந்த இந்தியன் பங்க்சுவாலிட்டி அப்படின்னாக்க ரொம்ப ஒரு கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் 4 மணினா 4 மணி ஷார்ப்பாக ஆரம்பித்து ஷார்ப்பாக பண்ணுறதுங்கிறது இது ஒரே ஒரு இது தான் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ இடங்களில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம், வந்திருக்கோம். ஈவன் ஒரு ரிசப்ஷனுக்கு கூட குழந்தைங்க வந்து ரெடியாகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் இந்த ஒரு பங்க்சுவாலிட்டி இன்றைக்கி கூட பாருங்கள், ஷார்ப்பாக பை 4 o'clock இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பங்க்சுவல். இதுலேருந்து நம்ம நிறைய பேர் எல்லோரும் இதை கற்றுக்கணும். இந்த பங்க்சுவாலிட்டினா என்னங்கிறத ஹியூமர் கிளப்பில் ஹியூமரோட சேர்த்து பங்க்சுவாலிட்டியையும் நம்ம வந்து கற்றுக்கணுங்கிறத நான் விரும்புகிறேன். சந்தோஷம். என்னுடைய ஹஸ்பண்ட் இங்கே லைஃப் டைம் மெம்பராக இருக்கிறாரு இந்த ஹியூமர் கிளப்பில். வருடம் நாங்கள் இது தவறாமல் இங்கே வந்துடுவோம். எங்களுக்கு இது ஒரு நாள் கிடைக்கிறது பெரிய 1 இயருக்கு ரிலீஃப் ஆன மாதிரி. வீக் டேஸ், வீக்கெண்டில் சண்டே ஒரு நாள் எல்லாருக்கும் எப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்களோ அந்தமாரி வருஷத்தில் இது ஒரு நாள் வர்றது எங்களுக்கு பெரிய மன திருப்தியை கொடுக்குது. மனசு அப்படியே நிறைவாக சிரிச்சிட்டு ஒரு 4 hours அட் அ டைம் அட் அ ஸ்ட்ரெச்சு சிரிச்சிட்டு போகிற ஒரு எஃபெக்ட் எங்களுக்கு உடம்புலே புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குது. இதை நல்லபடியாக சிறப்பாக நடத்திட்டு வர சேகர் சாருக்கும் அவரோட கூற்றில் இருக்கிற எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இதில் ப்ரொஃபஸர் இவர் ஞானசம்பந்தன் சார், ராமச்சந்திரன் சார் பேசின வார்த்தைகள் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இதில் அவங்க சொன்ன பாயிண்ட் மாதிரி இதில் யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் வயதானவர்களாக வராங்க. இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் வந்தாங்கன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது அவங்களும் அதை கடைப்பிடிப்பாங்க. இந்த 42வது ஆனுவல் டே நிறைவு நிலாவுக்கு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. பேசின அத்தனை பேச்சாளர்களும் வந்து நல்லா அருமையாக பேசினாங்க. திரு ஞானசம்பந்தன் சார் வந்து நம்ம நடப்பு நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நகைச்சுவையாக நல்லா அருமையாக பேசினாங்க. முதியோர் இல்லத்தில் வந்து நம்ம வந்து வயதானவங்களை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தயவுசெய்து எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. இது வந்து வெறும் முதியோர்கள் மட்டும் தான் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா வாலிபர்களும் வாங்க. ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அனைத்து கருத்துக்களும் இங்கே வந்து சொல்லப்படும். எல்லோரும் வாங்க, குடும்பமாக வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மன நிறைவோடு தான் போவீங்க. நன்றி. நான் இது வருஷம் இந்த கிளப்பில் 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன். நான் எல்லாம் ஒவ்வொரு வருஷம் ஆண்டாண்டுக்கு வரும். இங்கே ஒவ்வொரு வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இந்த வருஷம் பேச்சாளர்கள் எல்லோரும் 4 பேரும் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. எல்லாம் அங்கே அமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதில் லைஃப் மெம்பராக இருக்கேன். பல வருஷங்களாக தவறாமல் மாதந்தோறும் எவ்ரி செகண்ட் சண்டே 4 மணிக்கு நடக்கும் மயிலாப்பூர் ஃபைனான்ஸில். தவறாமல் வருவேன். இது ஆண்டு விழா இன்னும் சிறப்பானது. நிறைய பேர் பெரிய பெரிய நல்ல பேச்சாளர்கள், செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. உண்மையிலே எவ்ரி மந்த்துமே கொஞ்சம் மகிழ்ச்சியான இது. அது இந்த ஆண்டு விழாவுக்கு இன்னும் சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த ஹியூமர் கிளப் 42 வருஷமாக ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு வருது. முக்கியமாக நம்மளை மறந்து ஒரு சந்தோஷமாக ஒரு மாதத்தில் ஒரு நாள் பொழுதை கழிக்கிறதுக்கும், அப்புறம் சிரிப்போடு நல்ல சிந்தனையாக பேசுகிறவங்க, பட்டிமன்றம் பேசுகிறவங்கலேருந்து செலிபிரிட்டிஸ் இருந்து நல்ல பேச்சாளர்கள், தமிழ் இலக்கியம் கலந்து நகைச்சுவையாக பேசுகிறது, அதோட சிந்தனையை நம்மளுக்கு விதைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வயசானவங்க இங்கே நிறைய வராங்க. above 60 இளைஞர்கள் வரணும். ஏன்னா டென்ஷன் குறைக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த காலத்தில் சின்ன இளைஞர்களுக்கும் தேவையாக இருக்குது. நான் நிறைய யூடியூப்லேயே பார்க்குறாங்க. ஆனால் நேரில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பார்க்குறது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு பொழுதுபோக்கு. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, வர வர இளைஞர்களும் வரணும். நாங்கள் லாஸ்ட் இயர் தான் இந்த ஹியூமர் கிளப்பில் சேர்ந்தோம். இப்போ இந்த 42வது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தோம். வரும்போது கூட இவ்வளோ 4 hours ப்ரோக்ராம் ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன மனசில் ஒரு சலனம் இருந்தது. எப்படி நம்மளால் உட்காந்துக்க முடியும், 4 hours கண்டினியூஸாக உட்கார முடியுமான்னு.
பட் இங்கே வந்தப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு பேச்சாளரும் அவ்வளோ நல்லா பேசி எங்களை அவ்வளோ நல்லா மகிழ்ச்சியாக வச்சுட்டு எங்களால் 4 hours போனதே தெரியல, அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. வயிறே வலிச்சிட்டு சிரிச்சு சிரிச்சு வார்த்தையே இல்லை. கு ஞான சம்பந்தன் சார் அண்ட் இவர் ராமச்சந்திரன் சார் அவங்களாம் பேசும்போது மெய் மறந்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வெரி நைஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வெகு தொலைவில் வந்தாலும் அந்த எல்லாவற்றையும் மறந்து இன்பத்தில் ஒரு உச்சிக்கே போயிட்டு வந்தவங்களோட திருப்தி இருக்குது. அனைவரும் புலவர் ராமச்சந்திரன், ராமலிங்கம் மற்றும் நாசர் மற்றவர்களுடைய பேச்சு சிறப்பாக இருந்தும் இல்லாமல் இராணுவத்திற்காக உங்களுடைய உதவி மிக சிறப்பான ஒன்று, பாராட்ட வேண்டியது. வாழ்த்துக்கள். என் பெயர் மோகனா. இங்கே நாங்கள் 42வது நகைச்சுவை மன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். இங்கே புலவர் ராமலிங்க ஐயா அவர்களும் புலவர் ராமச்சந்திரன் அவர்களும் புலவர் பாரதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அருமையான உரையை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். நாங்களும் மிகவும் நகைச்சுவையோடு அதை ரசித்து நல்ல விஷயங்களை எங்களோடு எடுத்து செல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை மன்றம் நடத்துவதற்கு சேகரன் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். என் பேர் ஸ்டெஃபி. நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன் இந்த ஷோ அட்டென்ட் பண்ணுறதுக்காகவே. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆர்கனைசேஷன் அண்ட் வந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. தேங்க்யூ. நானும் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ இந்த மாதிரி ஷோ வந்தது கிடையாது. பட் எங்கள் ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் இது ஒரு நல்ல சிரிப்பாகவும் பாடமாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி. ஞானசம்பந்தன் சார், ராமச்சந்திரன் சார், புலவர் ராமலிங்கம் எல்லாருமே எப்போவுமே நல்லா பேசுவாங்கன்னு தெரியும். வி ஆர் ஆல் ஃபேன்ஸ் ஆஃப் தோஸ் பீப்புள். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கூட கிருஷ்ணகுமார் சார் பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அவரோடது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறோம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. ஹெட்ஸ் ஆஃப் டு ஷேகர் அண்ட் தர் இஸ் டீம். நான் கிட்டத்தட்ட 23 வருஷமாக இந்த இதுக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியுது, இதை பற்றி எனக்கு முதலே தெரியும். லைஃப் மெம்பராகவே இருக்கேன் 23 வருஷமாக. நான் அருமையாக நடத்துகிறாங்க. பங்க்சுவாலிட்டின்றது இவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து டீம் வந்து இது சொன்ன மாதிரி ஒரு அந்த நிர்வாகத்துக்கு உள்ள ஒரு பூசுற சண்டையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா ஒத்துழைச்சு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பாராட்டு கொடுத்து நல்லவங்களெல்லாம் பேச வச்சு வந்திருக்கிறவங்களுக்கும் ஜோக் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் வைக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இது இன்னும் தொடரணும். நாங்களும் இதுக்கு வந்துட்டு இருக்கணுன்றது எங்களுக்கு விருப்பம்.